हालेलुया हालेलुया இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க हालेलुया 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 கிறிஸ்துவில் அன்பார்ந்த மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அன்பார்ந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. நம்ம வாழ்க்கையில வருஷம் வருஷம் அது நடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கேக் வெட்டி கொண்டாடுவோம், நிறைய பேரை கூப்பிட்டு விருது கொடுப்போம், அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நம்ம அவங்களுக்கு பண்ணுவோம். என்ன முக்கியமான நாள்? பிறந்த நாள். பிறந்த நாள் இல்லைங்களா? ஏன்னா நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைனாக்கா நம்ம இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள் எதுன்னு பார்த்தோம்னாக்கா பிறந்த நாள். அதான் பிறந்த நாள் வந்துச்சுனாக்கா புது ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், கேக் எல்லாம் கட் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கும் கிறிஸ்தவர்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான நாள் இருக்குது. அந்த நாள் என்னன்னாக்கா நம்ம பண்றது எதுக்குமே அர்த்தம் இல்லை. நம்ம பூசை வைக்கிறோமா, அதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிருக்கோம். ஜபம் பண்றோமா, அதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிருக்கோம். ஆராதனை வைக்கிறோமா, அதுக்கும் அர்த்தம் இல்லாம போயிருக்கோம். நம்ம எது செஞ்சாலுமே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். அது இருந்துனாக்கா அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. உயிர்ப்பு இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்தவில்லை என்றால் நாம் செய்யறது ஒன்றுத்துக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும் என்று விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கின்றோம், திருப்பலியில் வழிபடுகின்றோம், அவர் மூலமாக அவரிடம் நாம் ஜெபிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு தருணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. லெட்டர் டு தி ரோமன்ஸ் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் மீது சாவுக்கு அதிகாரம் இல்லை. அதே போல இன்னும் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? வாழ்பவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அரசராக, தலைவராக இருக்கிறார் என்பதை பொருட்படுத்துகிறது. அன்பார்ந்த மக்களே, ஒரு இடத்துல நான் பிரசங்கம் கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன். உலகத்தில் சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு பிரேஞ்ச் சொன்னாரு, சாமி என் பொண்டாட்டிதான் சாமி, ரொம்ப அடிக்கிற சாமி, ரொம்ப சக்தி அதிகமா இருக்குது, ரொம்ப அடிக்கிற, தாங்க முடியல அப்படின்னு சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, நெருப்பு. நெருப்பு தான் உலகத்திலே சக்தி வாய்ந்தது. ஏன்னா இப்ப இந்த வெயில் காலத்துல, மழை இல்லாத நேரத்துல எல்லாம் காய்ச்சி போயிருக்கும். மழைங்கெல்லாம் பாருங்க, ஒரே ஒரு வத்தி வச்சு போட்டா போதும், முடிச்சு கதை ஃபுல்லா எரிஞ்சு போயிடும். ஆக நெருப்பு மிக மிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார். சரி, நெருப்பு கிட்ட போய் கேட்கலாமே. நெருப்பு கிட்ட போயிட்டு நீ தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா? நெருப்பு சொல்லிட்டு இல்ல இல்ல இல்ல, தண்ணி ஊத்துனாக்க நெருப்பு கதை முடிச்சு போச்சு, தண்ணி தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது. தண்ணி கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, சரி நீ தான் சக்தி வாய்ந்ததா? இல்ல 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 இல்ல, அப்படியே ஆவி ஆயிட்டு மேல போயிடுவேன். நான் வந்து பர்மனண்டா எங்கேயுமே இருக்கிறது கிடையாது, ஒரு இடத்துல இருப்பேன், அப்படியே ஆவி ஆயிட்டு மேல போயிடுவேன். நான் சக்தி வாய்ந்தது இல்ல, சூரியன் தான் சக்தி வாய்ந்தது. அப்ப சூரியன் கிட்ட போய் கேட்கும்போது நீ தான் சக்தி வாய்ந்ததா? இல்ல இல்ல இல்ல, என்னையவே சில பேர் வந்து மறைச்சிடுறாங்க. என்னது? மேகம். மேகம் வந்து மறைச்சிட்டாங்க, சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியாது. மேகம் சக்தி வாய்ந்தது. மேகத்துக்கிட்ட போகும்பொழுது கேட்கும் பொழுது நீ தான் சக்தி வாய்ந்தோம்னா இல்ல இல்ல, காத்து. என்னை இப்படி அப்படி வேணுன்ற திசைக்கு அடிச்சு தள்ளும், காத்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. காத்து கிட்ட போய் கேட்கும் பொழுது காத்து சொல்லிச்சு, இல்ல இல்ல, நான் வேகமா போயிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு பெரிய மழை அது மேல மோதி அப்படி நின்றுடுவான், அதை தாண்டி என்னால போக முடியாது, மழை சக்தி வாய்ந்தது. மழை கிட்ட போயிட்டு கேட்கும்போது நீ தான் சக்தி வாய்ந்தோம்னா இல்ல இல்ல, என்னையே ஒருத்தன் பாம்பு படிச்சு உடைச்சி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி அதை வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க. யாரு? மனிதர்கள். மனுஷங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவர் மனுஷங்கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, நீ தான் சக்தி வாய்ந்தோம்னா இல்ல இல்ல, எனக்கு ஒரு நேரம் வரும், சாவு வந்துச்சுனாக்க என் கதை முடிஞ்சது. ஆக சாவுதான் சக்தி வாய்ந்தது. சாவு கிட்ட போய் கேட்கிறாங்க, நீ தான் சக்தி வாய்ந்தோம்னா
நான் தான் சக்தி வாய்ந்தன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் எல்லாருமே டைம் வரும்போது அவங்க கதையை முடிச்சிருவாங்க. ஆனா ஒரு ஆளு அவரை சாகடிச்சிட்டேன், சந்தோஷமா இருந்தேன். ஆனா 3 நாள்ல என்ன உடைச்சுக்கிட்டு வெளியே வந்தாரு. அவரை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆக என்னை விட சக்தி வாய்ந்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவி சொல்லிச்சான். இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்து நம் அனைவருக்குமே, மரித்தவர்களுக்கும் வாழ்பவர்களுக்கும் அரசராக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். இப்ப நம்ம தவ காலத்தில் தொடங்கிவிட்டோம். தவ காலத்திலே இந்த 40 நாட்களும் நாம் உபவாசம் இருந்து ஜபம் செய்து தான தர்மங்களை செய்து நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் கொண்டாடுவதற்கு முன்பாக இந்த 3 விஷயங்களையும் நாம் ஞாபகத்தில் கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, ஜபம் செய்வது, உபவாசம் இருப்பது, தான தர்மங்கள் செய்வது. ஜபம் செய்வது, நமக்காக மட்டும் ஜெபிக்காமல் எத்தனை பேர் நம்முடைய ஜபத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வீடுகளை இழந்து, நாட்டை இழந்து, அநேக குடும்பத்தார்களை இழந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு யாருமே கிடையாது. அநேக மக்கள் உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், உடை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 3 விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா சுயநலமாக நாம் இருக்கக்கூடாது. பிறர் நலத்தோடு நாம் செய்ய வேண்டும். ஜபம், மற்றவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். அதுவும் எப்ப பார்த்தாலும் எனக்கு அது வேணும் இதுன்னு சொல்லிட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் நாம் கடவுளுக்கு நன்றியை செலுத்த வேண்டும். இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறவனுக்கு கடவுள் தான் காரணம். அக்கடவுளுக்கு நன்றியை செலுத்துகின்ற வகையில் நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும். 2வது, உபவாசம் இருப்பது. ஏதோ காலையில சாப்பிடாம இருக்கிறது மட்டும் உபவாசம் கிடையாது. ஆனால் மற்றவர்களுக்கு கொடுப்பது மிக மிக முக்கியம். உபவாசம் என்பது உணவுக்கு சம்பந்தப்பட்டது ஒன்று மட்டும் கிடையாது. மாறாக கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறது ஒரு உபவாசம், கெட்ட விஷயங்களை பார்க்காமல் இருப்பது ஒரு உபவாசம், மற்றவர்களை பற்றி தப்பாக பேசாமல் இருப்பதும் ஒரு உபவாசம். ஆக இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களிலும் நாம் உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, தான தர்மங்களை செய்வது. நம்ம சில பேர் சொல்லலாம், நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேன், எனக்கே காசு ரொம்ப கஷ்டமா இருக்குது, இதுல தான தர்மம் எங்க நான் செய்யறது? இருந்தாக்க செய்வோம். இல்லை என்றால் நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அநேக மக்கள் யாராவது நேரம் பேசுவாங்களா சொல்லிட்டு ஏகிட்டு இருக்காங்க. அநேக வீடுகளில் அப்பா மட்டும் இருப்பாங்க, பசங்க பிள்ளைங்க எல்லாமே வெளியில வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க கூட உட்கார்ந்து அவங்க கஷ்ட நஷ்டத்தை கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. அநேக மக்கள் யாராவது வருவாங்களா, கூட கொஞ்ச நேரம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை தான தர்மமாக கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை நன்றாக பேசியவர்களுக்கு தான தர்மமாக கொடுக்க வேண்டும். நம்முடைய நல்ல எண்ணங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நல்ல செயல்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக இந்த தவ காலத்திலே இயேசு கிறிஸ்துவை, அவருடைய உயிர்ப்பை நாம் ஒரு விழாவாக கொண்டாடுவதற்காக இந்த நாட்களில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தவ காலத்திலே இந்த 3 விஷயங்களையும், ஜபம், நோன்பு இருப்பது, தான தர்மங்கள் செய்வது, இந்த 3 விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கடைபிடிப்போம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி
சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்த நான் குரல் கேட்கும் பாகியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்த நான் குரல் கேட்கும் பாகியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா